இப்போ வீட்டுக்கு போயிட்டாங்க பாட்டு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் கூட நம்ம பிரேமை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்காங்க. அங்கே நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு எவ்வளோ க்யூட்டாக இருக்காளன்னு சொல்லிட்டு அந்த ஞாபகத்திலே இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டு மெய்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ட்ரிப்பு போயிட்டு வந்த எல்லா ஸ்டஃப்ஸையும் நான் எடுத்து வச்சிட்டேன், எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன், ரூமெல்லாம் நல்லா நீட்டாக செமையாக வச்சுருக்கேன். அப்போது பெட்டில் இது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு செயினை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம பிரேம் கூட நம்மளோட நெக்லஸை காணுமேன்னு சொல்லிட்டு தேடி இருப்பாங்க. அந்த நெக்லஸ் இதுதான். அதை பார்த்தது இவங்களுக்கு ஹாப்பி ஆகிடுது. தேங்க்யூன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ இதை நம்ம அவள்கிட்ட கொடுக்கணும். ஆனால் கொடுத்தோன்னா அன்னைக்கு நைட்டு அவள் கூட இருந்தது நாம தான் சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பாட்டும் யோசிக்கிறாங்க. இப்போ இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் வீட்டுக்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த லூஸ் நம்ம ஒன்று இருக்கும் இல்லையா, அது வருது. நான் எவ்வளோ நேரம் டோர் நாக் பண்ணிகிட்ருக்கேன், ஓப்பன் பண்ணலன்னு சொல்லிட்டு. என்னாச்சு உனக்கு, ஏன் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இது என் வீடு, இந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறது என்னோட இஷ்டம்னு சொல்லிட்டு பேசினதும், என்ன பேசுகிற நீ, என்ன புதுசு புதுசாக என்னென்னமோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. யார் சேஞ்ச் ஆனா, நானா நீயான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ என் மேலே கோவமாக இருக்கியா பாட், எதுக்காக கோவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத பொண்ணு மாதிரி நீ என்கிட்ட ஹார்ஷாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பாட்டோம், அந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதும், நம்ம ஏன் என்னுடைய கால்ஸ்லாம் அட்டன் பண்ண மாட்டேங்கிற, என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக கேட்குறாங்க. ஏன்னா நான் உன்கிட்டேருந்து விலக நினைக்கிறேன், இது கூட உனக்கு தெரியலையா, உனக்கு இப்போ பேபி இருக்குது, ஒரு ஃபேமிலி இருக்குது, எல்லாமே இருக்குன்னு சொன்னதும், அப்படிலாம் இல்லை, அவன் என்னை விட்டுட்டு என்கிட்ட வரமாட்டேங்கிறான், அந்த பொண்ணை விட்டுட்டு இன்னும் அந்த பொண்ணை தான் நினச்சிக்கிட்டு இருக்கான், அவகிட்ட எப்போ போகலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னதும், அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, ஒருவேளை அப்படி அந்த பொண்ணால் தான் டிஸ்டர்பன்ஸ்னால் அதை நான் பார்த்துக்கிறேன், அதை நான் எப்படி சரி பண்ணணுமோ பண்ணுறேன்னு சொன்னதும், இவங்க ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் விட்டு பேசுறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ ஹக் பண்ணிக்கிட்டு, பாட், இந்த உலகத்துல எனக்கு நீ தான் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் தான் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக போடுறாங்க. இவன் நல்லாவே நடிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு தெரியுது. இப்போ நீ இந்த இடத்த விட்டு போ, இப்போ நீங்கள் எதுவுமே சொல்ல தேவை கிடையாது, அப்புறம் பேசிக்கலாம், நான் இப்போ தான் ட்ரிப்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம பொறுமையாக அந்த இடத்த விட்டு போகிறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டு குளிச்சிட்டு இருக்கும் போது பிரேமோடைய ப்ரொஃபைலை பார்க்குறாங்க. அவங்க டாக்டர் தானே, எந்த ஹாஸ்பிட்டலில் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறாங்க. அன்னைக்கு அவங்களுடைய அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு பார்க்குறாங்க. அவங்க அம்மாவும் பார்த்ததும், எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பாங்கன்னு பார்த்தா, என்ன விஷயமா வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் நான் அவங்கள பார்க்க வரக்கூடாதான்னு சொல்லி கேட்டா, என்னைக்குமா நீ அந்த மாதிரிலாம் வந்திருக்க, என்ன விஷயம்னு சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதனால தான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு இவங்களும் பேசுகிறாங்க. இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியுது, நீ அம்மா கூட எவ்வளோ அஃபெக்ஷனாக இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும்டா, சொல்லு எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. அதுக்கு பாட்டு டைரெக்டாக விஷயத்துக்கு வராங்க. உங்களை கவனிக்கதாம்மா வந்தேன், நீங்கள் எவ்வளோ டயர்டாக இருக்கீங்க பாருங்கள், உங்களுக்கு உடனே மெடிக்கல் செக்கப் எடுக்கிறோம் சரியான்னு சொன்னதும், மெடிக்கல் செக்கப்பா, அது நான் இப்போ தானே ரீசெண்டாக எடுத்தேன், இப்போ அதுக்கான டைம் கிடையாதுன்னு சொன்னதும், அதெல்லாம் இல்லை, எனக்கு உன்னோட ஹெல்த்தை செக் பண்ணி உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும், அதனால உடனே ஹெல்த்தை செக் பண்ணுறோம், வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும், இருமா எதுக்குமா நம்ம இப்போ ஹெல்த் செக் பண்ண போகிறோம்னுட்டா, அதெல்லாம் இல்லை, நீங்கள் எதுவும் பேசக்கூடாது, நான் கூட்டிகிட்டு போவேன், நீங்கள் கம்மன்னு வரணும், அதுவும் கார்டியாக் டாக்டரை பார்க்க போகிறோம், எனக்கு ஹார்ட்டில் எந்த ப்ராப்ளமே இல்லையா, அப்புறம் எதுக்கு போய் பார்க்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கம்பல் பண்ணுறா. அதில் அவங்க அம்மா கண்டும் பிடிச்சிடுறாங்க. அப்போ வேற வழி இல்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவளை கூப்பிட்டுட்டும் போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே போய் இன்னும் ஷாக்காக இருக்குது. நம்ம பாட்டோடைய அம்மாவும் பிரேமும் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தான். எப்படின்னா, பாட்டோட அப்பாவுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும் போல், அதை பார்த்தது நம்ம பிரேம் தான். ஸோ அதை பற்றி அவங்க அம்மா சொன்னதும், அம்மா அப்போ உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, எனக்கு தான் தெரியாமல் போயிடுச்சான்னு சொல்லிட்டு பாட்டும் ஷாக் ஆகுறாங்க. பாட்டு பிரேம் கிட்ட பேசுறத அவங்க அம்மா நல்லாவே நோட் பண்ணுறாங்க. லூசு மாதிரி என்னென்னமோ வளர்றாளேன்னு சொல்லிட்டு. இப்போ எங்கள் அம்மாவுக்கு தான் பார்க்க வந்திருக்கோம், எங்கள் அம்மாவுக்கு டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னதும் பிரேமும், என்னாச்சுமா நீங்கள் நல்லா தானே இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, இல்லை நான் ஓகே தான், இருந்தாலும் என் பொண்ணுக்கு என்ன நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது, அதான் டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தான்னு சொன்னதும், எவ்வளோ நல்ல பொண்ணு,
அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினைக்க, இன்னொரு பக்கம் பாட்டும் எங்கள் அம்மா ரொம்ப டயர்டாக இருந்தாங்க, அதனால தான் கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன், இருந்தாலும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோன்னு சொல்லிட்டு அவள் டவுட்டாக பார்க்குறா. அதான் செக் பண்ணிட்டு போகிறான்னு வந்ததுன்னு சொல்கிறாங்க. எடுத்ததும் நாங்கள் ஹார்ட் பேஷண்ட் சொல்லிட்டு முடிவுக்கு வர மாட்டோம். எக்ஸ்ரே எடுக்கணும், இசிஜி எடுக்கணும், எக்கோ எடுக்கணும், இந்த டெஸ்ட்டெல்லாம் நான் உங்களுக்கு தரேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நர்ஸ் கிட்டே போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஆனால் நம்ம பாட்டை பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கிங்கடா, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு பிரேம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாட்டோடைய அந்த லுக்கும் அந்த ஸ்மைலும் இந்த இடத்துலையும் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளில போனதும் நர்ஸ் டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்பாடா தொல்லை விட்டுச்சின்னு நினச்சி நம்ம பிரேமு சாஞ்சிக்கிட்டு இருக்கும் போது யாரோ இடையில எல்லா டோரும் ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரியுது. வேற யாரு, நம்ம பாட் தான். அப்படியே ஸ்லைட் பண்ணி எட்டி பார்த்துட்டு ஓடிடுறது, மறுபடியும் ஸ்லைட் பண்ணி எட்டி பார்க்கறது, இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்க வேணான்னு சொன்னதும், அப்போ நான் அங்கே வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே வந்து இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படிலாம் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்க கூடாது, வெயிட்டிங் ஹாலில் தான் உட்காரணும்னு சொன்னதும், அங்கே ரொம்ப போரிங்காக இருக்குது, நான் இங்கே இப்படியே பார்த்துட்டே இருக்கனே, நோ ப்ராப்ளம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டதும், சரி வேணா பேஷண்ட் வர வரைக்கும் உட்காந்துக்கோன்னு சொன்னதும், நான் தான் ஆல்ரெடி நர்ஸ் கிட்ட கேட்டுட்டேனே, நெக்ஸ்ட் 1 ஹவருக்கு உனக்கு பேஷண்ட்டே கிடையாதாமே, அப்போ அது வரைக்கும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு பார்க்காத ஒரு பொருளை பார்க்குற மாதிரி நம்ம பாட்டு பிரேமை அப்படியே பார்க்குறாங்க. பிரேம்க்கு அது ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, நம்மளை ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்காங்கங்கிறது ஃபீல் ஆகிறது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் குனிஞ்சு பார்க்குறேன்னு நல்லா கீழே போயிட்டு அவங்க ஃபேஸை அப்படியே லோ ஆங்கிளில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏசி ஒர்க் ஆகல போலயே, நம்ம போய் ஏசியை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஏசியை போடுறதுக்காக பிரேம் எழுந்து போகும்போது அப்படியே ஒரு வால் கிட்ட தான் போய் நிற்கிறாங்க. பின்னாடியே இவங்களும் போய் அந்த வால் கிட்ட அப்படியே அணைச்சி பிடிச்சி நிறுத்தி வச்சுக்கிறாங்க. பிரேமுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. என்ன பண்ணுற நீனு, எதுக்கு நீ இவ்வளோ க்ளோஸாக வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுதான். பயந்துட்டியான்னு சொல்லிட்டு பாட்டு கேட்குறாங்க. பயமா எனக்கா, நான் ஏன் பயப்பட போகிறேன், யார் க்ளோஸாக வந்ததுனால நான் பயப்பட மாட்டேன்னு சொன்னதும் இன்னமும் க்ளோஸாக போகிறாங்க பாட்டு. அங்கே ஏதோ இருக்குது, அதுதான் எடுக்க வந்தேன், வேற ஒன்றும் இல்லை, ஐ திங்க் என்னோட ஹார்ட்டாக இருக்குமோ, அதுதான் அங்கே போய் மாட்டிக்கிச்சு போல வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரே லவ் டைலாக்காக விடுறாங்க பாட்டு. பிரேம் அதெல்லாம் பார்த்து ஸ்டென் ஆகி நிற்குது. ரொம்ப ரொம்ப க்ளோஸாக போகிறாங்க பாட்டு. எதுக்காக வந்து ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு டெம்ப்ட் ஆக்குறாங்கன்னு தெரில. இவங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வரலான்னு வரும்போது டக்குன்னு நர்ஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து ஃபைல்ஸ்லாம் கொடுத்துட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு பாருங்க டாக்டர்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரி கொடுன்னு சொல்லிட்டு இவங்கள வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. இவங்க நல்லா இருக்காங்க, இவங்களுக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, ஏதாவது ப்ராப்ளம்னா நாங்களே சொல்லுவோம், இப்போதைக்கு டெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு சொன்னதும் பாட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போது நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் எப்போன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள், இல்லைனா அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பிரேம் அனுப்பி விட்டுறாங்க. போகும்போது நம்ம பாட்டை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க அவங்க அம்மா. ஏன்னா பாட்டை அந்த இடத்த விட்டு கிளம்பவே மாட்டேங்கிறாங்க. ஒரு ஃப்ளையிங் கிஸ்லாம் கொடுத்துட்டு தான் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. வெளியில் இழுத்துட்டு வந்து அவங்க அம்மா, ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னு பிடிச்சி இடுப்பு பிடிச்சி கிள்றாங்க. அம்மா ஹர்ட் ஆகுது, என்னம்மா பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டா, அந்த டாக்டர் கிட்ட எதுக்குடி பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னதும், ஏய் என்ன சொல்கிற நீனு, இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஃபியான்சே இருக்கான்னு சொன்னதும், ஃபியான்சேவா, அந்த கல்யாணத்தெல்லாம் எப்பயும் நிறுத்தியாச்சுமா, அதை நிறுத்தினது கூட நான் தான் சொல்கிறாங்க. என்னது மேரேஜை நிறுத்திட்டியா, அவ்வளோ செல்ஃபிஷா, நீ என்ன டெவிலா, ஏன் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஷாக் ஆகுறாங்க. அப்பவும் நம்ம பாட்டோட ஃபேஸில் ஸ்மைல் தான். அவங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது கூட இதே தான் சொல்லிட்டு வராங்க. நான் ரொம்ப வருஷமாக அவளுக்கு பழக்கம், எனக்கு நல்லாவே தெரியும் அவள் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, நீ நம்ம விட்டு மூவ் ஆன் ஆயிட்டியா, ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்டா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கும் அவளுக்கும் இனிமேல் எதுவுமே கிடையாது, ஸோ என்னுடைய லைஃப்பை நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்னு சொன்னதும், ஆனால் அது பிரேம் கூட கிடையாது, கொஞ்சம் யோசிச்சு பாரு, பிரேம் அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நானுமே அவளை இந்த மாதிரி மாற்றணும்னு நான் ட்ரை பண்ணல, ஒரு வேளை என் மேலே அவளுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கான்னு தான் நான் செக் பண்ணுறேன், ஆனால் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, பிரேம்க்கு என்னை கண்டிப்பாக பிடிக்கும், அவள் என்னை கண்டிப்பாக லவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. கேர்ள்ஸ் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேக்ரவுண்டில் வராரு. வந்ததும் 2 பேரும் ஹக் பண்ணுறாங்க. இப்போ இந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்டேயும் சொல்கிறாங்க. அவங்க அம்மா என்ன சொன்னாங்களோ அதே தான் அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. இதுவே நம்ம வீடாக இருந்தால் என்ன ஆகும், தொடப்பக்கட்டை பிஞ்சு போயிருக்கோம். ஆனால் இவங்க ஃபேமிலியாக உட்காந்து ஒரு பொண்ணை எப்படி கவுக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க.
எதுக்கும் நீ என்ன பண்ணுறன்னா கர்ஷிப்லாம் நிறையா வாங்கி வச்சுக்கோன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. ஏன்ப்பா அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், அந்த பொண்ணை பற்றிலாம் உனக்கு தெரியாதுமா, அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பொண்ணு, ஒன்னாலலாம் அந்த பொண்ணை மாற்றவே முடியாது. ஸோ கண்டிப்பாக நீ ஃபெயிலியர் ஆகிடுவல்ல, அப்போ கர்ஷிப் தேவைப்படும், இப்போவும் வாங்கி வச்சுக்கங்கிறாரு. ஒருவேளை அவளுக்கு ஒன்று பிடிக்கவே இல்லைன்னா நீ வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டு இருக்க கூடாது சரியா, எனக்காக நீ இன்னொரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. என்னப்பா பண்ணணும்னு சொல்லி கேட்டா, ஹையர் ஸ்டடீஸ்க்காக நீ வெளியில போயிட்டு படிக்கணும், அதை விட்டுட்டு வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இப்போ ஒரு ப்ராமிஸ் வாங்கி வச்சுக்கிறாரு. ஸோ இவங்களும் ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு பொண்ணை எப்படி கவுக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, பிரேம் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில வரும்போது நம்ம தவாட் வந்து வழி மறைச்சிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ என்னதான் லவ் பண்ணும், இன்னொரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு இவன் பிரச்சனை பண்ண, அந்த நேரம் அவன் கையை பிடிச்சி ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுறான். அப்போது பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு சவுண்டு. நம்ம பாட் தான் காரை நிறுத்திட்டு அப்படியே ஸ்டைலாக இறங்கி வந்து இவனை பிடிச்சி அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு பிரேமை பிடிச்சி இழுத்துட்டு வந்து காரில் உட்கார வச்சு அப்படியே 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. ஹர்ட் ஆயிடுச்சா, ஹர்ட் பண்ணிட்டானான்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பிரேமும் நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ், அப்புறம் இப்போ கூட்டிகிட்டு போறியே அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரி இப்போ நீ எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ டின்னர் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்காங்க. இதோட இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு.